பொன்னேரி அருகே ரிலையன்ஸ் எண்ணெய் நிறுவனத்தில் அவசர கால ஒத்திகை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த குருவிமேடு பகுதியில் ரிலையன்ஸ் எண்ணெய் நிறுவனம் இயங்கி வருகின்றது. பெட்ரோலிய பொருட்களின் சேமிப்பு கிடங்கான இங்கு அவசர கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பொன்னேரி சார் ஆட்சியர் வாகேஷ் சங்கீத் பல்வந்த் முன்னிலையில் இந்த அவசர கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. எண்ணெய் நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றினாலோ எரிவாயு கசிவு ஏற்பட்டாலோ எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அபாயமணி ஒழிக்கப்பட்டு தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் விழிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு எண்ணெய் டேங்கர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது. மேலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள் தொழிற்சாலையில் இருந்த ஊழியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் ஒத்திகையில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் சம்பவ இடத்தில் தொழிற்சாலையில் சிக்கியிருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பு மையங்களுக்கு அழைத்துச் சென்றனர். மேலும் இந்த ஒத்திகையில் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில் இருந்த மருத்துவ குழுவினர் அவசர மருத்துவ சிகிச்சையினை அளித்தனர். தொடர்ந்து அருகில் உள்ள கிராம மக்களுக்கு பாதுகாப்பு ஒத்திகை குறித்து பொன்னேரி சார் ஆட்சியர் வாகேஷ் சங்கீத் பல்வந்த் எடுத்துரைத்தார். தீ விபத்து, அமில கசிவு போன்ற அவசர காலங்களில் பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் எனவும், தீயணைப்பு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆலோசனைகளை பின்பற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டிக்காக ஆஃப் சைட் மாக் ட்ரில் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த மாக் ட்ரில்ல நம்ம அரசு சார்பில் வருவாய்த்துறை மற்றும் 14 அதர் டிபார்ட்மெண்ட் 14 டிபார்ட்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே போன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் 8 அதர் இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த ஸ்டோரேஜ் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த மாக் ட்ரில்காக கடந்த 2 வீக்லிருந்து நம்ம பஞ்சாயத்து சைட்லிருந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொண்டகரை இந்த ஊருக்கு பொதுமக்களுக்கு அறிவிப்பை கொடுத்துட்டு அங்கே அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அண்ட் இன்று காலையில் 10 காலை மணிலிருந்து இப்போ வரை இந்த மாக் ட்ரில் நடைபெற்றது. இந்த மாக் ட்ரில்ல எல்லா சிச்சுவேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. ஆஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அது நம்ம அரசு சார்பில் அப்புறம் ரிலீஸ் பண்ணுவார். சார் ஆட்சியராக பொன்னேரி கோட்டத்தில் நான் இங்கே சீஃப் இன்சிடென்ட் கண்ட்ரோலர் ஆஸ் அ சீஃப் இன்சிடென்ட் கண்ட்ரோலர் இந்த மாக் ட்ரில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாக் ட்ரில் மக்களுடைய பாதுகாப்பத்திற்காக ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்ம பொன்னேரி ஏரியா இது கோஸ்டல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஹெவிலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஏரியா இருக்குது. அதனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் மக்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மக்களுக்கு பேனிக் இல்லாமல், பேனிக் ஷுட் நாட் பி தேர், அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதற்காக இந்த மாக் ட்ரில் பண்ணிட்டோம். நம்ம டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, வருவாய்த்துறை, காவல்துறை, டிராஃபிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் சார்பில் நல்லா கோஆர்டினேட் பண்ணி இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணிட்டோம்.